வலியும் வேதனைகளும் சின்ன வயசுலேருந்தே ஃபேஸ் பண்ணவங்க யாருன்னா விருச்சகம் தான். ஸோ ஒருத்தவங்களுக்கு அப்பா அம்மா 2 பேருமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. 2 பேர்கிட்ட இருந்து அந்த சப்போர்ட் வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அங்கேயே வந்து சின்ன வயசுலேருந்தே இதை ஃபேஸ் பண்ணுறதுனால அவனோட லைஃப்பில் ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த குறை வந்து அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு உறவுகிட்டையும் அந்த குறை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். வலியும் வேதனையும் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் டன்னு கணக்கில் உள்ள இருக்கும். கிலோ கணக்கிலலாம் இல்லை, டன்னு கணக்கில் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். உள்ளுக்குள்ளேயே எவ்வளோ வலியும் வேதனையும் இருந்தாலும் வெளியே அதை பற்றி பேசவும் மாட்டாங்க. சிரிச்ச முகமாக தான் வெளியே காட்டிப்பாங்க. அடுத்தவங்களை வந்து சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்களை அட்வைஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே விருச்சகம் பண்ணும். யாராவது அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட மைண்ட் சேஞ்சே மாறிடும். ஒருத்தவங்களோட என்ன ஓட்டத்தில் மாற்றக்கூடிய பவர் யாருக்கு இருக்குன்னா விருச்சகத்துக்கு இருக்கு. ஒரு விருச்சிக ராசியில் தன்னை தவிர வேற யாருமே சந்தோஷமா இல்லைன்ற அளவுக்கு வெளி உலகத்தை காட்டக்கூடிய ராசியான விருச்சகமாக தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு மனதிடம் கொண்டவர்கள். எவ்வளோ வேணா வலிட்டோம், ஐ எம் ஒன் மேன் ஆர்மின்னுவாங்க. ஸோ எவ்வளோ வேணால் பிரச்சனை வரட்டும், என்கிட்ட இருக்கிற தைரியத்தை அசைக்கவே முடியாதுன்னுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மனப்பக்குவம் மனத்திடம் கொண்ட ராசி தான் விருச்சிக ராசி. ஸோ வலியும் வேதனையும் டன்னு கணக்கில் இருந்தாலும் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு கிராம் கூட தெரியாது. அந்த அளவுக்கு மென்மையான ஒரு ராசி விருச்சிக ராசியாக இருப்பாங்க.